தான் திமுகவின் பி டீம் இல்லை, எடப்பாடி பழனிசாமி தான் கோடநாடு வழக்கில் A1-ஆக இருப்பதாக செங்கோட்டையன் மறுபடி கொடுத்துள்ளார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பேச்சுக்களை பேசிக் கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு நன்றாக தெரியும். கோவையில் ஒன்றை பேசுகிறான், தஞ்சைக்கு சென்றால் ஒன்றை பேசுகிறான், அதற்கு பிறகு பண்ருட்டியில் ஒன்றை பேசுகிறான், சிவகங்கைக்கு சென்றால் ஒன்றை பேசுகிறான். அதுபோல ஒவ்வொரு இடத்திலும் பேசும் பேச்சுக்கள் மாற்றமாக இருக்கிறது என்பதை நாட்டு மக்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இதையெல்லாம் ஏன் இன்றைக்கு சொல்லி என்று நீங்கள் கேட்கக்கூடும். நாம் பொறுப்பிலே இருக்கின்ற போது எந்த வார்த்தையும் ஒரு கழகத்தை பற்றி நம்மால் விமர்சனம் செய்ய இயலாது. கொடநாட்டை பற்றி இப்போது சொல்கிறீர்கள் சொன்னால், கொடநாட்டை பற்றி சொல்வதற்கு தகுதி யாரிடத்திலே இருக்கிறதுனா பொதுச் செயலாக கழகத்தை வளர்த்த அவருடைய முன்னாள் முதலமைச்சராக இருக்கின்ற அவருக்கு மட்டும்தான் அந்த முழு உரிமை இருக்கிறதே தவிர கழகத்தில் இருக்கிற நிர்வாகிகள் யாருமே அந்த அறிக்கை விட்டுவிட முடியாது. கழகத்தை மீறி அந்த அறிக்கையில் விடுகிற போது இதே கதிதான் எனக்கு வந்த கதியாதான் மற்றவர்களுக்கு ஏற்படும். ஆகவே யாரும் அதை சொல்லவில்லை. ஏன் நீங்கள் அதை சொல்லவில்லை? இதுவரையிலும் நாம் தெய்வமாக வணங்கி நாம் வழிபட்ட அந்த கொடநாடு அம்மா அவர்கள் தங்கியிருந்த இந்த இடத்திலே ஏற்பட்டிருக்கிற அந்த கொலை குற்றங்களுக்காக ஏன் இதுவரையிலும் குரல் கொடுக்கவில்லை என்பதுதான் என்னுடைய கேள்வியாக இருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே என்னை பொறுத்தவரையிலும் நான் பி டீமிலே இல்லை, A1-லே அவர் இருக்கிறார். அதுதான் உண்மை. இன்று வரை அவர் மீது திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பது சட்டமன்றத்தில் உங்களுக்கு தெரியும்.